சூர்யா, மகா எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அழுதுகிட்டே வராங்க. சித்ராதேவி, "ஐயோ! என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே! கடவுளே! என் பையனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அடிபட்டுருக்காமே!" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ, "அழாதம்மா, எதுவும் ஆகாது." அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா சொல்றாரு. "என்ன ஆச்சு கௌதம்க்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டாக்டர் சொல்றாங்க, "அவர் இங்க அடிபட்டு தான் வந்தாரு. இப்ப கான்ஷியஸ் இல்ல. கொஞ்ச நேரம் ஆகும்." அப்படின்னு சொல்றாரு. ஐயோ! கடவுளே! என் புள்ளைக்கு என்ன ஆச்சோ? அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. பயங்கரமா அழறாங்க. "கூட யாராவது வந்தாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. "இல்லம்மா, யாரும் வரலையே. ஐஸ்வர்யான்னு யாராவது யாருமே வரல. இவர் மட்டும் தான் வந்தாங்க. அடியாளுங்கலாம் அடிச்சாங்கன்னு சொன்னாரு. அப்புறம் மயக்கமாயிட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. "ஐயோ! எங்க அக்காவுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கரமா அழறாங்க. "அழாத மகா, அழாத." அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிட்டு இருக்காரு. சரி, கான்ஷியஸ் வந்துச்சு. நீங்க உள்ள போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட சொல்றாங்க. கௌதம் உள்ள நர்ஸ கைய பிடிச்சுட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ! இவங்கலாம் வராங்களா? அப்படின்னு சொல்லிட்டு உடனே நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. படுத்துக்கிட்டாரு. படுத்துட்ட உடனே கிட்ட வந்து பார்க்குறாங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னடா இப்படி அடிபட்டுருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சித்ராதேவி அழறாங்க. "அழாதம்மா, எங்க ஐஸ்வர்யா எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. "ஐஸ்வர்யாவா? என்ன 4 பேர் சேர்ந்து அடிச்சு போட்டாங்க. அடிச்சு போட்டு ஐஸ்வர்யாவ கடத்திட்டு போயிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்றாரு. "ஐய்யய்யோ! என்ன ஆச்சு எங்க அக்காக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. விடாம அழுதுகிட்டே இருக்காங்க. "அழாதம்மா, அழாத, இரு பார்க்கலாம். என்ன ஆச்சுன்னு உண்மைய கரெக்ட்டா சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. "யாருன்னே தெரியல அவங்க. ஆனா 4 பேரும் வந்து என்ன அடிச்சுட்டாங்க." அப்படின்னு கௌதம் சொல்றாரு. "சரி, எந்த பக்கமா போனீங்க? எங்க போனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. நாங்க ஈசிஆர் போனோம். கேளம்பாக்கம் வழியா போனோம்." அப்படின்னு சொல்றாரு. "அப்படியா? அந்த பக்கம் போன மாரி அந்த இதுல காட்டவே இல்லையே!" அப்படின்னு சொல்றாங்க. "ஐய்யய்யோ! நல்லா மாட்டிக்கணும் போல இருக்கே! இப்ப என்ன சொல்றது? டோல்கேட் பக்கமா போகலன்னா கண்டுபிடிச்சுருவாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. எது கேட்டாலும் அப்படியே ஒரு மாதிரி பதில் சொல்றாரு. அப்ப சித்ராதேவி யோசிக்கிறாங்க. "ஐயோ! இவ வேற நோண்டி நோண்டி கேள்வி கேட்கறாளே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ண காட்டுறாங்க. அப்படியே மயக்கம் அடிச்சு அப்படியே மயக்கம் வர மாரி மறுபடியும் கௌதம் அப்படியே படுத்துட்டாரு. "மயக்கமாயிடுச்சு. இனிமே எதுவும் கேட்காதீங்க கொஸ்டின்." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. "இல்ல, எங்க அக்காக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே! யார் கடத்திட்டு போனாங்கன்னு எதுவுமே தெரியலையே! அதுக்குள்ள இவரு சொன்னா தானே எங்களால கண்டுபிடிக்க முடியும்." அப்படின்னு சொல்றாங்க மகா. "உன் ஃபீலிங்ஸ் எல்லாமே புரியுது. ஆனா இப்ப எதுவுமே பண்ண முடியாதும்மா." அப்படின்னு சொல்லிட்டு வெளிய கூட்டிட்டு போறாங்க. சந்தோஷமா இருக்காரு கௌதம். "சூப்பர், ஒரு வழியா வெளிய போயிட்டாங்க. ஐஸ்வர்யா, உன் கதை இதோட முடிஞ்சுது ஐஸ்வர்யா." அப்படின்னு கௌதம் பயங்கரமா சந்தோஷமா இருக்காரு. ஐஸ்வர்யாவ கடத்திட்டு போயிட்டு, "ஏன்டா என்ன கடத்துறீங்க? எதுக்குடா என்ன இப்படி பண்றீங்க? கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? ஏன்டா இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஐஸ்வர்யா. 4 பேர் அப்படியே கைய பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறாங்க. "எதுக்குடா இங்க என்ன கூட்டிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே அவர் சொல்றாரு, "காரணத்தோட தாம்மா உன்ன கூட்டிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு. "ஏய், இந்த குரல நான் எங்கேயோ கேட்டுருக்கேனே, யார்றா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. "உன்ன என்னாலயும் மறக்க முடியாது. என்ன உன்னாலயும் மறக்க முடியாது. என் வாய்ஸ் அவ்ளோ ஸ்வீட்டா இருக்கா? அவ்ளோ ஞாபகம் வச்சிருக்க? நான் யார் தெரியுமா? டேய், என்ன கல்யாணத்தப்ப கடத்திட்டு போனியே அவன் தான்டா நீ." அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. "ஆமாம்மா, ஆமா. அவனே தான் நானு. நான் உன் மேல எவ்ளோ பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? நீ தான் என்னோட உலகம். உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். டேய், நான் மாசமா இருக்கேன்டா." அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. "பரவால்ல, பரவால்ல. எனக்கு சாட்சி கையெழுத்து போட இவ்ளோ பேர் இருக்காங்க. உனக்கு சாட்சி உன் வயித்துல இருக்க குழந்தை தான்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த வில்லன் சொல்றாரு. "டேய், ஏன்டா இவ்ளோ பாவத்த பண்ற? உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பயங்கரமா கத்துறாங்க. "சரி, என்ன கடத்திட்டு வந்த சரி. எதுக்குடா கௌதம போட்டு அப்படி அடிச்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. "எல்லாம் காரணத்தோட தாம்மா அடிச்சோம்." அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கட்டி வாயெல்லாம் ஃபுல்லா அப்படியே ஒட்டிட்டாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. "நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போறாரு. அப்ப கரெக்ட்டா கௌதம் ஃபோன் பண்றாரு. "என்ன ஐஸ்வர்யாவ கூட்டிட்டு போயிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, கூட்டிட்டு வந்துட்டேன்." "ஆமா, ஐயோ! இவன்கிட்ட உண்மைய சொல்லிடக்கூடாது. இவன்கிட்ட உண்மைய சொல்லிட்டா கண்டிப்பா ஐஸ்வர்யாவ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஐஸ்வர்யா இங்க தான் இருக்காங்க. நான் தான் வச்சிருக்கேன். ஆனா சீக்கிரமா சாகடிச்சுருவேன்." அப்படின்னு சொல்றாரு. "சரி, சரி. நீ ஏதாவது பண்ணு. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. செத்தா கூட பொணமா இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்து இல்ல வீடியோ கால் பண்ணி அனுப்பி விடு. அது போதும் எனக்கு." அப்படின்னு கௌதம் சொல்றாரு. "சீக்கிரமாவே சாவடிச்சுருவேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்திலேயே கோடீஸ்வரி ஓரமா நின்னுட்டு கேட்டுருக்காங்க. "ஐய்யய்யோ! இவன் என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏதோ ஒரு பொண்ண கொலை பண்ண போறானா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. "இவன விடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி பயங்கரமா கோவத்தோட பக்கத்திலேயே கேட்டுட்டு இருக்காங்க. கௌதம் ஃபோன கட் பண்ணிட்டாரு. "இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். "சரி, 2 மாலை வாங்கிப்போம். வாங்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிடுவோம். அவள கல்யாணம் பண்றது தான் ஒரே வழி." அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கோடீஸ்வரி பின்னாடியே போறாங்க. "யார் அந்த பொண்ணு? எதுக்கு அந்த பொண்ண இவன் சாகடிக்கணும்னு நினைக்கிறான்? மாலைலாம் வாங்கிட்டு போறான்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே கோடீஸ்வரி போறாங்க. இங்க மகா பயங்கரமா டென்ஷனா இருக்காங்க. "ஐயோ! எங்க அக்காக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. யார் கடத்திட்டு போனாங்கன்னே தெரியலையே. நான் எப்படி காப்பாத்த போறேன்னே தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கரமா அழறாங்க. "அழாத மகா, நீ கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எல்லாருமே
எல்லாருமே சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கௌதம் ஏதாவது சொன்னா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவர் தான் மயக்கமாயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா கான்ஷியஸ் வந்துரும். மறுபடியும் நம்ம போய் கேட்கலாம். கேட்டு ஐஸ்வர்யாவ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சித்ராதேவி சந்தோஷமா இருக்காங்க. அந்த ஐஸ்வர்யா திரும்பி வரவே மாட்டா. எல்லாமே எங்க பிளான் தான். நாங்க பண்ண மாரி தான் எல்லாமே நடக்குது. தேடுங்க, தேடுங்க. எவ்வளோ நேரம் தேடுறீங்களோ தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி அப்படியே சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க. மகா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ! அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அழாத, அழாத அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிட்டே இருக்காரு. இரு கௌதம் எழுந்துப்பான்.